வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனலில் வீட் பீட்சா எப்படி ரெடி பண்ணுறது, ரொம்ப ஹெல்த்தியாக மைதா எதுவும் சேர்க்காம, ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் சேர்க்காம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய மிக்சிங் பவுலை எடுத்துக்கோங்க. வார்மாக இருக்க மில்க் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். நல்ல வார்மாக இருக்க மில்க் எடுத்துக்கோங்க. திக்காக இருக்க மில்க் வந்து ஒரு 100 ml வந்து எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஈஸ்ட் வந்து உடனே மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஈஸ்ட்டு, சர்க்கரை, உப்பு எல்லாம் சேர்ந்து கலந்து வரணும். நல்லா கலக்கிட்டு ஒரு 1 மினிட் விட்டுட்டு நீங்கள் மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் 200 கிராம் வந்து ஃபுல்லாக வந்து வீட் ஃப்ளார் தான் எடுத்திருக்கேன். 200 கிராம் வீட் ஃப்ளார் எடுத்து நம்ம மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஈஸ்ட் எல்லாம் கலந்ததுக்கப்புறம் நல்லா மாவு வந்து பிசைஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பத்தலைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு லூஸான மாவு தான் பிசையணும். ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது. நான் எந்த அளவுக்கு பிசைகிறேன் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து கைகளில் ஒட்டுது. அப்போ என்ன பண்ணணும், ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். வாசனை எதுவும் இல்லாத எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயிலாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு கைகளில் ஒட்டாத அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ஒரு டோ மாதிரி பண்ணிவிட்டு, இப்போ மறுபடியும் கையில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி இந்த டோ மேலே போட்டு சைடில் எல்லாமே இந்த கிண்ணத்தில் படுற மாதிரி வச்சுட்டு நம்ம 1/2 அன் ஹவர் வந்து அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட போகிறோம். அப்போ தான் டோ வந்து நல்லா உப்பி வரும். பீட்சா செய்கிறதுக்கு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ டோ வந்து நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் செட் பண்ணலாம். 1/2 அன் ஹவர் மினிமம் வந்து செட் பண்ண விடணும் டோவை. இப்போ நல்லா மறுபடியும் அழுத்தி பிசைஞ்சிட்டு, இப்போ டோ நீங்கள் பீட்சா எதில் செய்ய போகிறீங்க அப்படின்ற பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இந்த பிளேட்டில் தான் செய்ய போகிறேன். அவனில் தான் செய்ய போகிறேன். அதனால் அவனில் செய்கிறப்ப சில்வர் பாத்திரத்தில் செய்யலாம். நீங்கள் வந்து மைக்ரோவேவ் மோடில் செய்யும்போது சில்வர் பாத்திரத்தில் செய்ய முடியாது. பேக் பண்ணுறப்ப சில்வர் பாத்திரத்தில் பேக் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்காக நான் ஒரு பெரிய பிளேட்டில் எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க டோவை எடுத்து இந்த மாதிரி சென்டரில் வச்சு கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு 2 கையை வச்சு நல்லா அழுத்தி விட்டு அந்த பிளேட் ஃபுல்லாக வர அளவுக்கு மாவை சமப்படுத்திக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ பீட்சா ஓரத்தில் ஓரளவுக்கு திக்கான லேயர் வரும் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு செஞ்சுட்டேன். இப்போ இதில் ஒரு ஃபோக் எடுத்து எல்லா இடமும் நல்லா ஹோல் போட்டு விட்டுக்கோங்க. ஹோல் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நம்ம பீட்சா வந்து நல்லா பேக் ஆகி குக் ஆகி வரணும். அதுக்காக இந்த ஹோல்ஸ் வந்து கண்டிப்பாக போடணும். இப்போ பீட்சா சாஸ் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஹோல்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் பீட்சா சாஸ் அப்ளை பண்ணணும். பீட்சா சாஸ் வந்து நிறையா போட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிடிக்கிறவங்க போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பீட்சா சாஸை ஈவனாக ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சீஸ் ஸ்லைஸ் தான் எடுத்திருக்கேன். அதனால் எனக்கு ஒரு சீஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணி பிச்சு போட்டுக்கிறேன். நான் ஓரளவுக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ துருவி போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு சீஸ் ஸ்லைஸ் வந்து கட் பண்ணி போட்டிங்கன்னா தாராளமாக இருக்கும். இன்னும் சீஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து மேலே வைக்கிற டாப்பிங்க்கு குடமிளகா, அதுக்கப்புறம் டொமேட்டோ, அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு குடமிளகாயை வச்சு உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பத்தில் வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் வந்து பண்ணியிருக்கேன். அடுத்து டொமேட்டோ எடுத்து அப்படியே மேலே வச்சுட்டே வர வேண்டியதான். ஒன்று ஒன்றா ப்ளேஸ் பண்ணி நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை எடுத்து மேலே அப்படியே ஃபுல்லாக பரவலாக போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நான் வந்து வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பன்னீர் வந்து பெரிய பெரிய மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி குட்டி குட்டி க்யூபாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பெரிய பெரிய மசாலா இல்லைனாலும் நார்மலான பன்னீர் வந்து மேலே போட்டுக்கலாம். க்யூபாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பன்னீரையும் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 சீஸ் ஸ்லைஸ் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எடுத்து மேலே போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வந்து போட பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் மேலே. அதுக்கப்புறம் ஆரிகானோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே 10 ரூபீஸ்க்கு நான் வாங்கி வந்து பண்ணியிருக்கேன். இந்த கவரில் இருக்கிறது எல்லாமே 10 ரூபீஸ் வந்து வரும். அதோட ரேட்டு எல்லாம் கேட்பீங்க, அதனால சொல்லிடுறேன். சைடில் வந்து மறுபடியும் ப்ரஷ் வச்சு ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆயில் அப்ளை பண்ண தேவையில்லை அப்படின்னா நீங்கள் மில்க் இருக்கு இல்லையா, அதை எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ வந்து பீட்சா வந்து அவனை வந்து 200 டிகிரியில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பேக்கிங் டைம் வந்து 200 டிகிரி செல்சியஸில் 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஹெல்த்தியான வீட் பீட்சா ரெடி ஆயிடுச்சு. நம்ம பன்னீர், வெஜ்ஜீஸ் எல்லாமே சேர்த்து செஞ்சுருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். மைதா எதுவும் ஆட் பண்ணாத பீட்சா. இந்த மெத்தடில் வந்து ஸ்டவ்லையும் பண்ணலாம். நம்ம இப்போ பேக் பண்ணுறதுக்கு வச்சுருந்தோம் இல்லையா பிளேட்டில், அதே மாதிரி நீங்கள் இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஒரு கிண்ணம் வச்சுட்டு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி சிம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 45 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தீங்க
அப்படின்னா பீட்சா ரெடி ஆயிரும். அந்த வீடியோ வேணும்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேக் பண்ணியிருக்கிறது கரெக்டாக பேக் பண்ணியிருக்கோமா அப்படின்னா இந்த பீட்சா வந்து எடுக்கிறதுக்கு வரும். நீங்கள் வந்து குக் ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 5 minutes வந்து குக் பண்ண விட்டுக்கோங்க. ஒவ்வொரு அவனுக்கும் ஒவ்வொரு டைமிங். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.